ஏன்பா சிக்கிக்கிட்டீங்க தானே? எனக்கு புரிஞ்சிச்சுப்பா நல்லா. என்னடா உனக்கு புரிஞ்சுச்சு? மெசேஜ் அனுப்புறீங்களா? இல்ல, மெசேஜ் எல்லாம் அனுப்பல. நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. டேய், இந்த மொபைல்ல சார் உட்காரும்போது நீங்க கொஞ்சம் நின்னா நல்லா இருக்கும்லப்பா. நிக்கிறேன் நிக்கிறேன், என்ன பண்றது, நிக்கிறேன். இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு விலாவாரியா. நீங்க கேஸ் எடுக்க போனீங்கல்ல? எப்பா எப்பா என்னோட மூக்கு அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க. சொரிஞ்சு விடுறேன், என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, பயமா இருக்கு பக்கத்துல நின்னா. இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவாப்பா? சொல்லுங்க என்ன நடந்தது. அது வந்து நீங்க கேஸ் எடுக்க போனீங்கல்ல, சொல்லுங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. என்னைய பழி வாங்குற மாதிரியே இருக்கே. ஆமாப்பா, எனக்கு எப்பவாவது தானே சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸ் விட்டுருவேனா? நீங்க கேஸ் எடுக்க போனப்போ நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தா. அவ கூப்பிட்டிருந்தா. சரி, அதுக்கு என்ன? அவ புருஷன் தொந்தரவு பண்றான், மிரட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, மிரட்டினீங்களா? இல்ல, அப்புறம்? நீங்க கேஸ் எடுக்க போயிருந்தப்போ அவ கூப்பிட்டிருந்தா. சரி, மேல? அவ புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அவ நான் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க அண்ணனுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இப்ப வெட்டுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறா. என்னது, வெட்டருக்கு வரேன்னு சொன்னாளா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஷாக் கொடுக்குற? இவ்வளோதானப்பா? என்னடா இவ்வளோதான்னு சொல்லிட்ட? ஐபிசி செக்ஷன் 506, ஐபிசி செக்ஷன் 354A, ஐபிசி செக்ஷன் 166 என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க பொண்ணுங்க கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா 3 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் கிடைக்கும். டேய், இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? இதுதானப்பா நம்ம லா சொல்லுது. ஏன்டா அதுக்கு ஒரே ஒரு லா சொன்னா பத்தாதா? அடிக்கிக்கிட்டே போற, பயமா இருக்குல்ல? ஏன்பா இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட ஆட்டிடியூடுக்கு இன்னும் எந்த குறவும் இல்லைல்ல? சரி சரி, என்னோட ஃபோன்ல இந்த ரெக்கார்டிங் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்றது? கொடுங்க பார்க்குறேன். அது ஒரு ஷையா இருக்குடா. மேய்க்கிறது எருமை, அதில் பெருமை.